நம்ம பார்க்க போகிறது 10 முட்டையை வச்சு ஆம்லெட் பண்ண போகிறோம். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே பண்ணது கிடையாது. நான் எந்த டிஷ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு தான் நான் வீடியோ போடுவேன். நான் 10 முட்டையில் ஒரே ஆம்லேட்டாக நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். இது வந்து பொடி மாசாக போகலாம், இல்லைன்னா நம்ம நினச்ச மாதிரி ஆம்லேட்டாக கூட வரலாம். இது எப்படி வருதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 10 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறையா தூள் தூளாக கட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறமா தேவையான உப்பு. வாங்க இப்போ இந்த ஆம்லெட் சேலஞ்சுக்கு நம்ம போயிடலாம். இப்போ நம்ம ஆம்லெட்டுக்கு ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி இதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போது 10 முட்டை நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரம் மசாலா, மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, அதில் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆம்லேட்டுக்கு தேவையான முட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போ இதை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போது அடுப்பை வச்சுட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுக்கிற ஆம்லேட்டை ஊற்றிடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மறுபடியும் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதோட சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம எப்படி திருப்பி போட போகிறோங்கிறதா நம்மளோட இப்போ சேலஞ்ச் இருக்கட்டும். ஆம்லேட்டை மூடி வச்சு வேக விடுங்க. அப்போ தான் மேலேயும் ஆம்லேட் வேகும். நம்மளோட சேலஞ்சில் நம்ம ஜெயிக்க முடியும். இது இப்போ இது நம்மளோட லக்கு. ஆம்லேட்டை வந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். சப்போஸ் பொடி மசாலா போயிடுச்சுன்னா சாரி. நம்ம லைட்டாக எடுத்து பார்க்கலாம். எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் மறுபடியும் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது வந்து நல்லா ஸ்லோவாக திருப்பி போடுங்க. அப்படியே இதை மூடி வச்சு சிம்லேயே வச்சு வேக விடுங்க. எப்படி திருப்பி போட போகிறேன்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம அது எப்படி வரப்போதும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. லைட்டாக ஓரத்தில் பிஞ்சிடுச்சு. அடி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பிடிச்சிருக்காது. சிம்பிளாக தான் இருக்குது அடுப்பு. நம்ம எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். அடியில் உள்ளதை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதை எப்படி திருப்பி போட போகிறேங்கிறது தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம பார்ப்போம் எப்படி திருப்பி போட போகிறேங்கிறத. நல்லா ஸ்லோவாக பண்ணிக்கணும். இதை மறுபடியும் இதை மூடி வச்சிடுறேன். மேலே எடுக்குள்ளே கொஞ்சம் மேலே முட்டை வந்து நகருது, அதெல்லாம் கொஞ்சம் மூடி வச்சுக்கிறேன். இதை இப்போ இதை சாதாரணமாக ஒரு தோசை கரண்டியால் திருப்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 கரண்டியை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் இப்போ அவ்வளோ சாதாரணமாக திருப்ப முடியல. லைட்டாக பிய்யுது.
நல்லாவே ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி திருப்பி போட போகிறது தான் நமக்கு சேலஞ்ச். ஓரளவுக்கு லைட்டாக பிஞ்சிச்சு. நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கோம், அது வேகட்டும். திருப்பி போடும்போது எனக்கு பிஞ்சிடுச்சு. நான் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணினேன், அதனால தான் அடியில் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்குது. நல்லா அந்தளவுக்கு வெந்து இருக்குது. அந்தளவுக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பராக எடுத்துட்டேன் நான் இதை. இது பார்க்க அப்படியே பீட்சா பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போது ஒரு 80% ஆம்லேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பீஸா கட்டு இல்லைன்னா கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பீட்சா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொத்தமாக இருக்குது. அதே நேரம் நான் சிம்மில் வச்சு பண்ணதுனால உள்ளுக்குள்ளே நல்லா சூப்பராக அருமையாக வந்துடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள். உள்ளுக்குள்ளே சீஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தேன், அப்படியே அச்சஸ்லாம் நல்லா அற்புதமாக இருக்குது. நான் இது வந்து சிம்லேயே வச்சு வேக வச்சதுனால தான் எனக்கு பொடி மாதம் போகாமல் ஓரளவுக்கு ஆம்லேட்டாக எனக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான். நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. உள்ளே நல்லா அற்புதமாக வெந்துடுச்சு. இந்த சேலஞ்சை நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவை எங்களுக்கு samayarai@gmail.com மெயில் ஐடிக்கு எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.